ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா 1000 இயர்ஸ் அதாவது 1000 வருஷங்களை கடந்த பிரகதீஸ்வரா டெம்பிள், அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தான் அந்த காயின் எடுத்து வச்சுருக்கேன். இது நிக்கல் பிராஸ் காயின். இது சோளா காயின். அவங்க நம்ம அதாவது சோழ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் உள்ள சோளா காயின். ஸோ அதனால தான் இதையும் வச்சுருக்கேன். இது தஞ்சை பெரிய கோயில்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலில். அதாவது ஒரு சயின்டிஃபிக் ரீதியாகவும் இந்த கோயிலை கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன், பாருங்கள். என்னென்னா ஃபஸ்ட்டு இது முதலாம் ராஜராஜ சோழன் அவர் தான் இந்த கோயிலை கட்டினார். அவர் என்னென்னா 1000 வருஷங்கள் அவர் கட்ட ஆரம்பித்தது எப்போ அப்படின்னாக்கா, இது அதாவது முதல்ல என்னென்னா இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதாவது காவிரி ஆற்றின் தென்கரை, அதாவது காவிரி டெல்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே உள்ள ஒரு சிவன் கோயில். சரிங்களா? இதில் மூலவர் அப்படிங்கிறவர் என்னென்னா பிரகதீஸ்வரர். உற்சவர் தியாகராசர். அதாவது மூலவர்னா என்ன, உற்சவர்னா என்ன? மூலவர்ன்றது கோயிலில் உள்ள கருவறை இருக்கு இல்லையா, அதில் பிரதிஷ்டை செஞ்சு ஒரு சிலையை வச்சுருப்பாங்க. அது பெர்மனண்ட்டாக நிரந்தரமாக கோயில் அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே இருக்கும். அதுதான் மூலவர். உற்சவர்ன்றது நமக்கு இந்த விழா காலங்கள்லாம் வரும் இல்லையா, அந்த டயத்தில் நம்மளுடைய சாமி ஊர்வலம் வரும் தெரியுங்களா, அதுக்காக உள்ளது தான் உற்சவர். ஸோ நம்மளுடைய தாயார் பெரிய நாயகி அம்மையார், உற்சவர் தாயார் கமலாம்பிகை. இதுதான் இந்த கோயிலுடைய இது. ஏறத்தாழ 1000 ஆண்டுகள் பழமையான இது. அதாவது 1003 1010 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 7 வருஷம் இந்த கோயிலை கட்டினாங்க. இதில் என்னென்னா கட்டடக்கலை நம்மளுடைய தமிழ் கட்டடக்கலை. இதில் ரொம்ப 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 மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, இதில் உள்ள வேலைப்பாடுகள். அதாவது இதில் தமிழ் கட்டடக்கலையில் ராஜராஜ குஞ்சரமல்ல பெருந்தச்சன் அப்படின்றவர் தான் இந்த கோயிலை கட்டின ஒரு கலைஞர். சரிங்களா? கட்டடக்கலை கலைஞர். இது என்னென்னா இந்த கட்டடக்கலையினால் அவங்க சோழர்கள் இருக்காங்களா, அவங்களுடைய சிறப்பு, தமிழ் கட்டடக்கலையாகட்டும், அதில் உள்ள சிற்பங்களுடைய இது, அதுக்கப்புறம் அதில் உள்ள கோபுரத்தோட இது, நந்தியோட இது எல்லாமே அவங்க எவ்வளோ ஒரு சிறப்பாக ஆட்சி புரிஞ்சாங்க அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு இந்த கோயில் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று என்னென்னா, இதை முதல்ல நிறுவியர் நான் சொன்ன மாதிரி முதலாம் ராஜராஜ சோழன். சரிங்களா? இது யுனெஸ்கோவில் அங்கீகாரம் பெற்ற ஒரு உலக பாரம்பரிய சின்னம். அது என்னென்னா 1987 யுனெஸ்கோ ஒரு பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிட்டாங்க. நல்ல சுற்றுலா தலமாகவும் இது இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வடிவமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் எப்படின்னா எகிப்திய பிரமிடு இருக்கு இல்லையா, கோட்பாடு 1 கோட்பாடு 2, அதாவது எகிப்திய பிரமிடுன்னு சொல்லிட்டு அவங்க எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, கற்களை அடுக்கின மாதிரியும் ஒன்றுக்குள்ளே ஒன்று கோர்த்த மாதிரியும் இருக்கும். அந்த மாடலில் தான் இந்த வடிவமைப்பு கட்டப்பட்டிருக்கு இந்த கோயில். இன்னொன்று என்னென்னா, இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய பிளானட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கோள்கள், அதனுடைய கதிர்வீச்சு தாக்காமல் இருக்கும். அதாவது மையப்பகுதியில் குவிகிறதுனால இந்த கட்டடத்துக்கு எந்த சேதமும் வராது. ஸோ அப்போயே எவ்வளோ ஒரு அறிவியல் பூர்வமாக இந்த கோயிலை கட்டியிருக்காங்கன்னு பாருங்களேன். அதே மாதிரி கோட்பாடு 2 எல்லோரா குகை கோயில். எப்படின்னா எல்லோரா குகை கோயில் எப்படின்னா ஒரு மலையை குடஞ்சி தான் இந்த கோயில் கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இதில் உள்ள விமானம் இருக்கு இல்லையா, அது என்னென்னா ஒரு பெரிய மலையை ஒரு கோபுர வடிவத்தில் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அதுலேயே சிற்பத்தை நுணுக்கமாக அந்த விமானத்தின் மேலேயே செதுக்குவாங்க. ஸோ இது என்னென்னா கோட்பாடு 2. இதெல்லாம் உண்மையிலே அவங்களுடைய சோழ மன்னர்களுடைய ஒரு சிற்பக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். சயின்ஸ் ரீதியாகவும் அவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த கோயில் உருவாகிறதுக்கு காரணம் என்ன, ராஜராஜ சோழன் எப்படி இதை கட்டணும்னு நினச்சாரு அப்படின்றது தான் பார்க்கலாம். என்னென்னா அவர் நம்மளுடைய காஞ்சிபுரம் இருக்கு இல்லையா, அதில் ராஜசிம்மர் அவர் என்ன பண்ணார்னா, ஒரு சிவன் கோயில்
கைலாயநாதன் ஒரு சிவன் கோயிலை கட்டுறாரு. அதை பார்த்துட்டு இந்த நம்மளுடைய ராஜராஜ சோழனுக்கு வந்து என்னென்னா, இதை மாதிரி நம்மளுடைய சிவன் கோயில் ஒன்று நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப 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 ஆசை. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து ஒரு தஞ்சை பெரிய கோயிலை உருவாக்கியிருக்காரு. இதில் கோயிலோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தியோட சிறப்பு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கல்லால் ஆனது. எவ்வளோ பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு கல்லால் ஆனது ஃப்ரெண்ட்ஸ். ஒரே கல், வேறு எந்த கல்லையும் 2 கல்லை இது பண்ணி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரே கல்லை வந்து செதுக்கியிருப்பாங்க. அதை பார்த்திங்கன்னா அதனோட எடைன்னு பார்த்திங்கன்னா 20 டன் எடை. உயரம்னு பார்த்திங்கன்னா 2 மீட்டர் உயரம், 6 மீட்டர் நீளம், 2.5 மீட்டர் அகலம். இது வந்து மிகப்பெரிய ஒரு, அதாவது இந்தியாவிலேயே 2வது மிகப்பெரிய நந்தி. இது ஒரு சிறப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளிச்சுற்று இருக்கு இல்லையா, சுற்றுச்சுவர், அதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பரதநாட்டியத்தில் வந்து 108 முத்திரைகளை காட்டக்கூடிய நடன சிற்பங்கள் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சிறப்புகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னென்னா 13ஆம் நூற்றாண்டில் வந்து பாண்டியர்களால் அம்மன் சன்னதியும், விஜயநகர அரசர்களால் முருகர் சன்னதியும், மராட்டிய அரசர்களால் வந்து விநாயகர் சன்னதியும் வந்து புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க. இது மிக முக்கியமான சிறப்பு. இன்னொன்று என்னென்னா 1000 ஆண்டு நினைவு, அதாவது 2010 பார்த்திங்கன்னா செப்டம்பர் 26 தஞ்சையில் வந்து என்னென்னா இந்த கோயிலை கட்டி 1000 ஆண்டு நினைவானதை ஒட்டி நிறைய சிறப்பு தரிசனங்கள், நிறைய வந்து அந்த விழா வந்து 1000 ஆண்டு நிறைவு விழா கொண்டாடினாங்க. சரிங்களா. இதில் என்னென்னா 5 ரூபா சிறப்பு தபால் தலை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 1000 ரூபாயில் தபால் தலை மத்திய அரசால் வெளியிடப்பட்டது. இதெல்லாம் மிக 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 முக்கிய சிறப்பு. அதாவது 1954 ஏப்ரல் 1 வந்து இந்த 1000 ரூபா அதாவது தபால் தலையை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மன்னர் வந்து தமிழ் மேலே எவ்வளோ ஒரு பற்று அப்படின்றத வந்து எப்படி நம்ம பண்ணியிருக்காருன்னு பாருங்களேன். கோயிலில் உள்ள நம்ம சிவலிங்கம் இருக்கு இல்லையா, அதனோட உயரம் வந்து 12 அடி, நம்மளுடைய உயிர் எழுத்துக்கள் வந்து 12. அதே மாதிரி சிவலிங்கத்தினுடைய பீடம் இருக்கு இல்லையா, பீடத்தினுடைய உயரம் வந்து 18 அடி, நம்மளுடைய தமிழ் மெய்யெழுத்துக்கள் வந்து 18. அதுக்கப்புறம் கோயில் கோபுரத்தினுடைய உயரம் வந்து 216 அடி. ஸோ தமிழில் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து 216. அதுக்கப்புறம் சிவலிங்கத்துக்கும் நம்மளுடைய நந்திக்கும் உள்ள இடைவெளி வந்து 247 அடி. ஸோ தமிழ் மொழியின் மொத்த எழுத்துக்கள் 247. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நம்மளுடைய ராஜராஜ சோழனுடைய தமிழ் பற்றுக்கு மிகப்பெரிய சான்று ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பு. எப்படி நாட்டை ஆண்டு எவ்வளோ ஒரு மக்களை வந்து அந்தளவுக்கு ஒரு தமிழ் பற்று மேலே ஒரு இதோட ஈடுபாடோடைய ஒரு கடவுள் மேலே வந்து அவ்வளோ ஒரு ஈடுபாடோடு அவ்வளோ ஒரு இதோடு செஞ்சுருக்கிறார் பாருங்களேன். இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு கோயில் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இங்கே நடக்கிற விழாக்கள்லாம் பார்த்திங்கன்னா அதாவது பிரதோஷம், கார்த்திகை தீபம், ஆடிப்பூரம், சிவராத்திரி, அதுக்கப்புறம் ராஜராஜ சோழனுடைய பிறந்த நாள், இதெல்லாம் வந்து மிக விமர்சையாக கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சில கருத்துக்களும் உண்மைகளும், அதாவது எப்படின்னா இந்த கோயிலை பற்றி சில கருத்துக்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து நிலவுது இல்லையா, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அதாவது என்னென்னா இந்த கோயிலுடைய கோபுர நிழல் வந்து தரையில் விழாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து மக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் அது அப்படி கிடையாது. கோயிலினுடைய விமான நிழல் வந்து தரையில் விழுகிற மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்காங்க. 2வது என்னென்னா விமானத்தின் கோபுரம் 80 டன் எடையுள்ள ஒரே கல்லால் செய்யப்பட்டதுன்ற ஒரு நம்பிக்கை அது கிடையாது. அது என்னென்னா தனித்தனி கற்களை வந்து நம்ம ஆரஞ்சு பழம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து சுளைகள் எப்படி இருக்கும் அதை மாதிரி வந்து ஒன்றுக்கொன்று, அதாவது இப்படி ஆப்போசிட்டாக அந்த மாதிரி இணைச்சி தான் வந்து அந்த கோபுரத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த கோயிலினுடைய உண்மைத்தன்மையும் இதுவும். ஸோ என்னென்னா ராஜராஜ சோழனுடைய அவருடைய ஆண்டதுக்கான ஒரு சிறப்பு வந்து இந்த கோயிலினுடைய இதிலே நம்ம கண்டுபிடிச்சலாம். கட்டடக்கலை, அவர் வந்து தமிழ் மேலே எவ்வளோ பற்று வச்சுருக்கிறாரு, எவ்வளோ சிறப்பாக ஆட்சி புரிஞ்சிருக்காரு. 7 வருஷம் ஒரு கோயிலை கட்டுறாங்கன்னா எவ்வளோ செலவுகள் ஆகிருக்கும், எத்தனை நீங்களாம் நினச்சி பாருங்களேன். அவ்வளோ வந்து ஒரு சிறப்புமிக்க ஒரு மன்னர் தான் வந்து நம்மளுடைய ராஜராஜ சோழன். இந்த காயினும் பார்த்திங்கன்னா அந்த ராஜராஜ சோழனை இது பண்ணி அப்படியே அவர் கும்பிட்ற மாதிரி பின்னாடி வந்து தஞ்சை பெரிய கோயில் வச்சு தான் இந்த காயினை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ சிறப்புமிக்க இந்த கோயிலை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு தடவையாவது நம்ம வந்து நம்ம போய் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரியான ஒரு கோயில் தான் இது. ஸோ
இதை மாதிரி வந்து ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னீங்கன்னா, இன்னும் ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து என்னோடய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இது வந்து 1000 வருடம் பழமையான சோழர் காலத்து காயின்கள். சரிங்களா? இதெல்லாம் முழுக்க முழுக்க காப்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு காயினை பற்றி தெரிகிறதுனா காயினுடைய வெயிட்டு, அதனுடைய எவ்வளோ வந்து காப்பர் நிக்கலா அந்த மாதிரி அது என்ன மெட்டல், அதனுடைய வேல்யூ என்ன, இது மட்டும் இல்லாமல் காயினில் உள்ள சில சிறப்பு அம்சங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது ஒரு முழுக்க ஒரு ஜென்ரல் நாலேஜாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் வந்து நாணய சேகரிப்பாளர்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அடுத்து உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி காயினை பற்றியோ இல்லை அதில் உள்ள தகவல் பற்றி தேவைப்படுச்சுன்னா நீங்கள் எனக்கு இது தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். ஸோ இது முழுக்க வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.